ஆம் கிரியா பாபாஜியே நமஹ. வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரங்களிலிருந்து பகுதி 1 சமாதி பாதம் சூத்திரம் 2 காணவிருக்கிறோம். சூத்திரமாவது யோகா சித்த விருத்தி நிரோதா. இதன் அர்த்தம், யோகா என்பது சித்தா என்கிற மனத்திலிருந்து எழும் பல்வேறு விருத்திஸ் என்கிற பல்வேறு சிந்தனைகளை தடுப்பது. அதாவது யோகா என்பது சித்தத்திலிருந்து எழும் பல்வேறு மாற்றங்களாகிய சிந்தனைகளை தடுத்து நிறுத்துவது. இதற்கு ஒரு முழுமையான விளக்கம் தேவைப்படுகிறது. இங்கு முதலில் நாம் சித்தா என்பது என்ன, விருத்திஸ் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த 2 கண்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கருவிழி, இந்த கண்கள் எதையும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் நமது பார்வைத்திறன் என்ற மூளைப்பகுதியை நீக்கிவிட்டோமேயானால் இந்த புறக்கண்களால் எதையும் பார்க்க முடியாது. கண்கள் இருக்கும், அதிலுள்ள ரெட்டினா முழுமையாக இருக்கும், வெளியே காட்சிகள் இருக்கும். ஆனால் பார்வைத்திறனை நீக்கிவிட்டால் இந்த கண்களால் காண முடியாது. எனவே இந்த புறக்கண்கள் என்பது வெறும் 2ஆம் நிலை கருவியே. இதுவே பார்வைத்திறன் அல்ல. பார்வைத்திறன் என்பது நமது மூளையில் உள்ள ஒரு நரம்பு பகுதி. அந்த நரம்பு பகுதிக்கும் இந்த 2ஆம் கட்ட கருவியான கண்களுக்கும் இணைப்பு இல்லை என்றால் இந்த புறக்கண்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. எடுத்துக்காட்டாக, இப்பொழுது ஒரு மனிதன் தனது கண்கள் விழித்த நிலையிலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம். வெளியே ஒளி அலைகள் இருக்கும், காட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த 3வது அத்தியாவசியமான பொருள் இல்லை என்றால் அவனால் காண முடியாது. எனவே மனம் அந்த பார்வைத்திறனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த புறக்கண்கள் என்பது ஒரு கருவி மட்டுமே. மனம் பார்வைத்திறனான மூளைப்பகுதியுடன் இணையவில்லை என்றால் நம்மால் எதையும் காண முடியாது. எனவே அந்த மூளை பகுதியான பார்வைத்திறனுடன் மனமும் இந்த புறக்கருவியும் சேர்ந்தால் மட்டுமே நம்மால் காண முடியும். எடுத்துக்காட்டாக, வெளியில் அநேக சத்தங்கள் இருக்கும். சாலையில் செல்லும்போது அநேக வாகனங்கள், அநேக சத்தங்கள், மக்கள் கூட்டங்கள், ஒரு கடை வீதியில் சென்றால் மக்கள் கூட்டங்கள், பேசும் சத்தங்கள் அனைத்தும் இருக்கும். ஆனால் நம்மால் அதை அனைத்தையும் கேட்க முடியாது. ஏனென்றால் நம் மனம் அதனுடன் இணையவில்லை. அதாவது அந்த கேட்கும் திறன் என்ற மூளைப்பகுதியுடன் நமது மனம் இணையாமல் நாம் வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தால் இந்த புற ஒளி சத்தங்கள் நம்மால் கேட்க முடியாது. எனவே கேட்கும் திறன், மனம் மற்றும் புறக்கருவியாகிய இந்த காதுகள்
இந்த மூன்றும் இணைந்தால் மட்டுமே நம்மால் கேட்க முடியும். இது இணைந்து நம்முள் ஒரு எதிர்வினையாக ஒன்று வரும். நாம் எதையோ கேட்கிறோம், அது நமக்குள் இந்த மூன்று கருவிகளின் வழியாக உள்ளே கேட்கின்றது. அதற்கு ஒரு எதிர்வினை, ஏதோ கருத்து, ஏதோ ஒரு எதிர்வினை நம்முள் எழுகிறது. யாரோ நம்மை கூப்பிடுகிறார் என்றால் நாம் நமது பெயரை கேட்டவுடன் நாம் திரும்பி பார்க்கிறோம். இந்த எதிர்வினையை செய்வது புத்தி. இந்த புத்தி என்பதே நமக்கு அகங்காரத்தை கொடுக்கிறது. அதாவது நமது பெயரை கூப்பிட்டார்கள், நாம் திரும்பி பார்க்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், யார் கூப்பிடுகிறார்கள் என்று. இதுவே அகங்காரம் என பொருள்படுகிறது. இந்த செயல், அதாவது இந்த வினையும் எதிர்வினையும் சேர்ந்து நமக்கு ஒரு கருத்தை உள்ளே தருகிறது. அதுவே புருஷா எனப்படும் நமது உண்மையான ஆத்மா எனப்படுகிறது. இந்த ஆத்மாவே இந்த கலவையான அனைத்து கருவிகளின் கலவையும் வினையும் எதிர்வினையும் உள்வாங்கிக் கொண்டு நம் அடுத்து என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த இந்திரியங்கள் ஒட்டுமொத்தமாக மனஸ், அதாவது மனம், புத்தி மற்றும் அகங்காரம், அதாவது அகங்காரா, இந்த மூன்றும் சேர்ந்தே நமக்கு அந்தகரணா, அதாவது உள்முக கருவியை உருவாக்குகின்றது. இந்த சித்தத்தில், இந்த மனப்பகுதியான சித்தத்தில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சிந்தனை அலைகள் ஏற்படும், இந்த சித்தத்தில் ஏற்படும் சிந்தனை அலைகளே விருத்தி என்று அழைக்கப்படுகிறது. சிந்தனை என்றால் என்ன? சிந்தனை என்பது ஒரு சக்தி. இது ஒரு ஈர்ப்பு விசையோ அல்லது விளக்கு விசையை போன்ற ஒரு சக்தி. இது எல்லையற்ற சக்தி மையத்திலிருந்து இயற்கை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த எல்லையற்ற இயற்கை சக்தியே சித்தா என அழைக்கப்படுகிறது. அதுவே இந்த மொத்த சக்தியையும் தன்னுள் வைத்திருக்கிறது. இந்த சித்தத்திலிருந்து அலைகளாக வெளியே உள்ள கருவிகளை காணச் செய்வதோ, கேட்கச் செய்வதோ, சிந்திக்கச் செய்வதோ, இந்த சிந்தனை அலைகளை சிந்தனை என்று நாம் சொல்கின்றோம். சித்தத்திலிருந்து சிந்தனை அலைகள் ஏற்படுகின்றன. இந்த சக்தி நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நாம் உணவுப் பொருட்களையோ திடத்திரவ பொருட்களை உட்கொண்டோ நம் உடம்பில் இந்த சக்தி உருவாகின்றது. சிந்தனை சக்தி, செயல் சக்தி. இதையே நாம் இச்சா, கிரியா, ஞான சக்தி என்று அழைக்கின்றோம். இந்த சிந்தனை நாம் இயற்கையாக பார்ப்போமே என்றால் இந்த மனம் என்பதே ஒரு அறிவு என்று கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு என்ன தோன்றுகின்றது? நம் மனமே அறிவு, அதாவது ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ட் என்று நமக்கு தோன்றுகின்றது. ஆனால்
அது அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த அறிவு என்பதற்கு பின்னால் புருஷா, அதாவது நமது ஆத்மா இருக்கின்றது. இந்த ஆத்மாவிலிருந்தே இந்த மனம், சித்தா, மனம், இந்த கருவிகள் இயக்கப்படுகின்றன. நாம் அந்த ஆத்மா ஒன்றே நம் இருப்புத்தன்மை. இந்த மனம் என்பது ஒரு கருவி, அதன் கையில் இருக்கும் ஒரு கருவியே. இந்த புற உலகை நமக்கு காட்டுவதற்கான ஒரு கருவி மட்டுமே. எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகத்தை எடுத்து கொள்வோமே ஆனால் அந்த புத்தகம் வெளியில் இருப்பதாக நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் வெளியில் இருப்பது நமக்கு தெரியாதது, தெரிய முடியாதது. நாம் அதை வாசிக்கும் பொழுது இந்த மனமே நமக்கு அதன் பொருளையும் அதன் அர்த்தங்களையும் நமக்கு தெரிவித்து அதிலிருந்து ஒரு எதிர்வினையை ஆற்றுகிறது. எதிர்வினை என்றால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். இப்போது நாம் ஒரு கல்லை ஒரு ஆற்றிலோ குளத்திலோ அல்லது ஒரு தண்ணீரில் எரிகின்றோம் என்றால் அந்த குளத்தில் எழும் இந்த கல்லை எறிந்த வினையால் அந்த குளத்தில் எதிர்வினையாக நமக்கு அலைகள் உருவாகும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த கல்லை எறிந்த வினையால் இந்த தண்ணீரில் ஏற்படும் எதிர்வினையே அந்த அலைகள். அதைப்போல உண்மையான பிரபஞ்சம் என்பதே நமக்கு இந்த மனதின் எதிர்வினையாலே நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு புத்தக வடிவமோ, ஒரு யானையின் வடிவமோ அல்லது ஒரு மனிதனின் வடிவமோ அது புற உலகில் இல்லை. நாம் தெரிந்தவை அனைத்துமே இந்த மனதின் எதிர்வினை செயலே. அதுவே நமக்கு புற உலகை ஒருவாறாக காட்டுகின்றது. ஜான் ஸ்டூவர்ட் மில் என்ற அறிஞர் என்ன கூறுகிறார் என்றால், ஜடப்பொருள் என்பது நமது மனதின் கிரகித்து கொள்ளும் தன்மையின் ஒரு நிரந்தர சாத்தியமே என்கிறார். எடுத்துக்காட்டாக நாம் ஒரு நத்தையை எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த நத்தையில் எவ்வாறு முத்துக்கள் உருவாகின்றன? ஏதாவது ஒரு பொருள், ஒரு தானியமோ ஒரு மண்ணோ அந்த நத்தைக்குள் பூந்து விடுகின்றது. அது அந்த நத்தையை ஒரு விதமாக தொந்தரவு செய்கின்றது. இதை தடுப்பதற்கு அந்த நத்தை அதிலிருந்து ஒருவித திரவத்தை உருவாக்கி அந்த புறப்பொருளை, அந்த மண்ணை மூடிக்கொள்கிறது. இதுவே பின்னாளில் முத்தாக மாறிவிடுகின்றது. இந்த மொத்த பிரபஞ்சமும் நாம் நம்முடைய அந்த ஒரு மனதின் புற வெளிப்பாடே. இது முத்தை போன்றது. அது உண்மையில் அது முத்து அல்ல. அது ஒரு மண் துகளோ ஒரு கல்லோ உள்ளே சென்றது. அந்த தொந்தரவிலிருந்து நீக்குவதற்காக இது ஒரு திரவம் அல்லது எனாமல் என்று ஆங்கிலத்தில் அழைப்பதை சுரக்கின்றது, அதை மூடிக்கொள்ள. அதன் மூலமே இந்த முத்து உருவாகின்றது. அதே போல நாம் காணும் இந்த புற பிரபஞ்சம் அனைத்துமே அதன் முழு தன்மையை நாம் பார்ப்பதில்லை. இந்த மனதின் மேல் என்ன ஏற்றி நம்ம பார்க்கின்றோமோ, நமக்கு எவ்வளவு என்ன தெரிகின்றது என்பது மனதின் ஒரு வெளிப்பாடே. உண்மையான முழு பிரபஞ்சத்தை
இந்த ஒரு வரையறைக்குட்பட்ட மனதால் எவ்வளவு கிரகித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு கிரகித்துக் கொள்ள முடியும். இதன் அர்த்தம் என்னவென்றால், நம்மால் முழு பிரபஞ்சத்தையும் இந்த மனத்தின் கண் பார்க்க முடியாது. அதன் உண்மைத்தன்மையை இதனால் முழுமையாக பார்க்க முடியாது. நம்மளால் எவ்வளவு கிரகித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு வரையறைக்குட்பட்ட ஒரு காட்சியையே நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதையே நாம் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு சாதாரண மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன, அதாவது நாம் உண்மையான பிரபஞ்சத்தை பார்க்கவில்லை, நம் மனதின் பிரதிபலிப்பையே அதில் பார்க்கிறோம் என்பதை. இதிலிருந்து நமக்கு விருத்திஸ் என்று கூறப்படுவது என்ன என்று புலப்படுகின்றது. அதாவது மனதில் எழும் சிந்தனை அலைகளே சித்தாவில் இருந்து மனம் வருகிறது. இந்த மனதில் எழும் என்ன அலைகளே அல்லது சிந்தனை அலைகளே விருத்திஸ் என அழைக்கப்படுகின்றது. இந்த எண்ண அலைகளுக்கு பின்னால் இருக்கும் இந்த சித்தத்தை அடையும் பொழுதே நாம் உண்மையான அறிவு என்பது என்ன என்பதை அறிய முடியும். இது ஒரு மனத்தின் பொருள். சித்தா என்பது ஒரு மனத்தின் தூய நிலை, அதாவது எண்ண அலைகள் இல்லாத நிலை. அதில் உருவாகும் எண்ண அலைகளே விருத்திஸ். இதுவே நமக்கு புற உலகை காட்டுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? இந்த சிந்தனை அலைகளால் எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவே இந்த பிரபஞ்சம் என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். ஆனால் அது உண்மை அல்ல. இப்பொழுது ஒரு ஏரியை எடுத்துக்கொண்டால் அந்த ஏரியின் ஆழ கீழ்ப்பகுதியை நம்மால் காண முடியாது. எப்பொழுது அந்த ஏரி முழுவதும் அலைகளால் நிறைந்திருந்தால், அல்லது அது ஒரு அந்த ஏரி நீர் முழுவதும் சேறு கலந்திருந்தால் நாம் அதன் அடிப்பகுதியை, ஆழப்பகுதியை நம்மால் காண முடியாது. அந்த ஏரியின் தண்ணீர் மிகவும் அமைதியாக எந்த ஒரு அலைகளும் இல்லாமல் இருக்கும் போதே நம்மால் அதை கீழ்ப்பகுதியை தெளிவாக காண முடியும். எந்த ஒரு சேரும் கலக்காமல் அது ஒரு தெளிந்த நீராக இருக்கும் போதே, அதாவது அமைதியான தெளிந்த நீராக இருக்கும் போதே நம்மளால் அந்த ஆழப்பகுதியின் பார்க்க முடியும். அந்த தண்ணீர் எப்பொழுதும் ஒரு அலை மோதிக்கொண்டே இருந்தால், இங்கும் அங்கும் அலைவாய்ந்து கொண்டே இருந்தால் நம்மால் ஆழப்பகுதியை ஒருபோதும் காண முடியாது. அந்த ஆழப்பகுதியே நமது உண்மையான உள்முகத்தன்மை, அதாவது புருஷா அல்லது ஆத்மா. அந்த ஏரி என்பது சித்தா. அந்த ஏரியில் ஏற்படும் அலைகள் என்பது விருத்திஸ். இந்த அலைகள் என்ன அலைகள் ஓய்ந்து சித்தம் அமைதி அடைந்து ஒரு தெளிவான நிலையில் இருக்கும் பொழுதே, எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல், எந்தவித புறப்பொருட்களின் கலப்பும் இல்லாமல் அதன் தூய நிலையில் இருக்கும் பொழுதே, அந்த அமைதியான நிலைக்கு சென்ற பின்னே நமது உள்முகத்தன்மையான உண்மைத்தன்மையை நம்மால் காண முடியும். இந்த மனம் என்பது 3 விதமான தன்மையில் இயங்குகின்றது. ஒன்று இருள் தன்மை, அது தமஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமஸ் என்பது ஒரு மந்த புத்தி. ஒரு செயலை செய்யும்போது ஒரு சிந்தனை இல்லாமல் மந்த புத்தியுடன் இருப்பது தமஸ், எந்த ஒரு சிந்தனை திறனும் இல்லாமல். இந்நிலையில் இந்த மனத்தில் எந்த ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமோ எழுவதில்லை. அது ஒரு மந்த நிலையிலேயே இருக்கிறது.
இன்னொன்று அதிதீவிர நிலை, இதை ரஜஸ் என்று அழைப்பார்கள். இந்த ரஜஸ் என்ற குணத்தின், இந்த மனத்தின் 3 குணத்தில் தமஸ் என்பது மந்த நிலை, ரஜஸ் என்பது அதிதீவிர நிலை, சத்வா என்பது சாத்வீகம், அதாவது நடுநிலைத்தன்மை. இந்த ரஜஸ் குணம் கொண்டவர்கள் எப்பொழுதும் அதிகாரத்தின் பின்னும் சிற்றின்பத்தின் பின்னும் அலைபவர்களாக இருப்பார்கள். அவர்களது எண்ணம் எப்பொழுதும் நான் ஒரு மிக சக்தி வாய்ந்த மனிதனாக இருப்பேன், இந்த உலகத்தையே ஆள்வேன், மற்றவர்களை ஆள்வேன் என்ற ஒரு அதிதீவிர நிலையில் இருப்பார்கள். அந்த ஏரி எடுத்துக்காட்டை போல அந்த மொத்த எண்ண அலைகளும் நின்று போய் அந்த தண்ணீர் ஒரு அமைதியான தெளிவான நிலையை எட்டிய நிலையையே சத்துவ குணம், சாத்வீக குணம் என்று கூறுகிறார்கள். இது ஒரு தெய்வீகத்தன்மையான அமைதி நிலை. ஆனால் இந்த சத்துவ நிலை என்பது ஒரு செயலற்ற நிலை அல்ல. இது தீவிர செயல்தன்மையுடனே இருக்கிறது, செயல்பாட்டுடனே இருக்கிறது. ஆனால் இது தமஸ் குணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது மந்த நிலை அல்ல, அதிதீவிர நிலையும் அல்ல, ஒரு தீவிரமான அமைதியான தெளிவான மனநிலை. அதாவது ஒரு குதிரையின் கடிவாளத்தை விட்டுவிட்டால் அந்த குதிரை நம்மை அதன் போக்குக்கு எங்கு வேண்டுமானும் இழுத்து செல்லும். அதுபோல இந்த மனதின் கடிவாளத்தை நாம் விட்டுவிட்டால் இந்த மனம் நம்மை அங்கும் இங்கும் எங்கு வேண்டுமானும் ஒரு அலைபாயும் தன்மையிலேயே இருக்கும். அந்த கடிவாளம் யாரிடம் உள்ளதோ அவன் கையில் அந்த ஒரு கட்டுப்பாடான அந்த கடிவாளம் அவன் கையில் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் பொழுது சத்துவ நிலையை அடைகிறான். அதாவது தீவிர செயல்பாட்டில் இருப்பான். அது அதிதீவிரமாகவும் போகாது, மந்தமாகவும் போகாது. அப்பேற்பட்ட மனிதனே மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன் என பதஞ்சலி யோகசூத்திரம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதை செய்வதற்கு நமக்கு மிகுதியான வலிமை வேண்டும். இந்த அமைதியான மனிதன் என்பவன் ஒரு மந்தமான நிலையில் இருப்பவன் அல்ல, அல்லது ஒரு சோம்பேறியான மனிதன் அல்ல. இந்த அமைதியான மனிதன் என்பது அவன் மனத்தை அவன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான். அந்த குதிரையின் கடிவாளம் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. அவன் எப்போது வேண்டுமோ அப்போது சிந்திப்பான், தேவைப்படவில்லை என்றால் சிந்திக்க மாட்டான். இந்த சிந்தனை திறன் அவனது கட்டுக்குள் இருக்கிறது. கட்டுப்படுத்தப்படாத செயல்முறை மனதின் செயல்பாடு என்பது வலிமையற்ற நிலை. அமைதியான தெளிவான தேவைப்படும் போது செயல் செய்வது, தேவையில்லாத போல செயலற்று இருக்கும் மனதே மிக மிக உயரிய வலிமையான மனது. இந்த சித்தம் எப்பொழுதுமே அதன் இயற்கையான தூய நிலைக்கு திரும்புவதற்கே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த புற உறுப்புகள், அந்தகரணங்கள் நம்மை எப்பொழுதும் வெளியிலேயே செலுத்த வைப்பதால் இது நமக்கு சாதாரணமாக சாத்தியப்படுவதில்லை. நாம் மிகவும் பயிற்சி செய்ய வேண்டும், யோக முறைகளை பயிற்சி செய்ய வேண்டும், தியான முறைகளை பயிற்சி செய்ய வேண்டும், நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சித்தத்தின் உண்மையான நோக்கமாகிய அந்த இயற்கையான தூய நிலையை அடைவது சாத்தியப்படும்.
அதாவது இந்த மனத்தை கட்டுப்படுத்தி அதன் வெளிப்புற செயல்பாடுகளை நிறுத்தி அதை உள்முகமாக திருப்பும் போதே அந்த உண்மையான அறிவை நாம் எட்ட முடியும். இதுவே யோகா அல்லது யோகத்தின் முதல் படிநிலை என்று பதஞ்சலி கூறுகிறார். இந்த யோகத்தின் அடிப்படையில் செய்யும் செய்முறை பயிற்சிகளாலே இந்த சித்தம் என்பது அதன் உண்மையான நோக்கமாகிய புருஷா அல்லது ஆத்மாவை சென்றடைய முடியும். இந்த சித்தம் என்பது அனைத்து உயிரினங்களிலும் உள்ளது, அனைத்து விலங்கினங்களிலும் உள்ளது. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை அனைத்து உயிரினங்களிலும் மனிதனிலும் இந்த சித்தா என்ற அறிவு இருக்கின்றது. ஆனால் இந்த மனத்திலிருந்து ஒரு சிந்தனை திறன் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. விலங்கினங்களுக்கு இது சாத்தியமில்லை. எனவே உடனடி முக்தி, மோக்ஷா அல்லது சுதந்திரம் என்பது விலங்கினங்களுக்கு சாத்தியமில்லை. அவைகளுக்கும் மனதும் இந்த சித்தமும் இருந்தாலும் அது அவர்களுக்கு அறிவாக பரிணமிக்காது, சிந்தனை திறனாக பரிணமிக்காது. எனவே இது விலங்கினங்களுக்கு சாத்தியமில்லை. எனவேதான் மனித பிறவியை மிக உயர்ந்த பிறவி என்கிறோம். உடல் ரீதியாகவும் சக்தி ரீதியாகவும் நாம் நம்மை விலங்கினங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் அநேக விலங்கினங்கள் நம்மை விட மிக வலிமையானதாகவும் உடலால் மிக பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருக்கின்றன. அதை நாம் பார்க்க முடியும். இருந்தாலும் ஏன் மனிதனை நாம் மிக உயர்ந்த பிறவி என்று கூறுகிறோம் என்றால், இந்த சித்தத்தை பயன்படுத்தி, இந்த மனதை பயன்படுத்தி சித்தத்தை அடைந்து சித்தத்திலிருந்து அதன் தூய நிலையான புருஷா என்ற ஆத்மாவை அடைந்து முழு விடுதலை என்கிற மோட்சத்தை அடையும் தகுதி மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. இந்த சித்தம் 4 வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றது. ஒன்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நிலை, இரண்டாவது ஒரு இருள் நிலை, மூன்றாவது ஒரு வலிமையற்ற நிலை, நான்காவது ஒருமுகத்தன்மையான நிலை, அதாவது ஆங்கிலத்தில் கான்சென்ட்ரேட்டிங். இந்த 4 நிலைகளிலேயே இந்த மனம் சித்தத்திலிருந்து உருவான மனம் என்பது பரிமணிக்கின்றது, ஒரு பரிமாணம் எடுக்கின்றது. இந்த 4 நிலைகளிலேயே இந்த 4 நிலை என்பது வெவ்வேறு மனிதர்களை குறிப்பிடுவது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் இந்த 4 நிலைகளிலேயே பயணப்பட்டு கொண்டிருப்பான். பல்வேறு நேரங்களில் பல்வேறு விதங்களில் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும். அலைபாயும், இருள் சூழ்ந்தும், வலிமையற்றதாகவும், வெகு சில நிமிடங்கள் ஒரு முகத்தன்மையிலும் இவ்வாறே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த அலைபாயும் மனது என்பது எந்நேரமும் ஒரு செயல் செய்து கொண்டே இருப்பது, மனதினால் சிந்தனை செய்து கொண்டே இருப்பது அல்லது வெளிப்புற செயல்களை செய்து கொண்டே இருப்பது. இந்த இருள்தன்மை என்பது ஒரு மந்த நிலை, எதுவும் செய்யாமல், சிந்தனையும் இல்லாமல் எதுவும் செய்யாமல் இருப்பது. இது மற்றவர்களை காயப்படுத்தும் நோக்கத்தோடையே இருப்போம் இந்த இருள் நிலை என்பது. இங்கு இவர்களை நாம், அதாவது இந்த சத்துவ நிலையில் வலிமையோடு ஒருமுகத்தன்மையோடு இருப்பவர்களை
பதஞ்சலி தேவர்கள் என்கிறார். இந்த மந்த நிலையில் மற்றவர்களை காயப்படுத்தும் நோக்கில் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சொல் ரீதியாகவோ காயப்படுத்தும் நிலையில் இருப்பவர்களை அரக்கர்கள் என்று கூறுகிறார். எனவே இந்த தேவர்கள் அரக்கர்கள் என்பதெல்லாம் வேறெங்கோ இல்லை, நமது மனத்தின் செயல்பாடு எவ்வாறு நாம் வைத்திருக்கின்றோமோ, மற்றவர்களுக்கு என்ன செய்கின்றோம், மற்றவர்களை பற்றி என்ன நினைக்கின்றோம், என்ன செய்கின்றோம், என்ன பேசுகின்றோம், இதை வைத்தே நாம் தேவர்களாகவோ அல்லது அரக்கர்களாகவோ ஆகின்றோம். இந்த ஒருமுகத்தன்மையில் ஆன சித்தத்தை ஏகாக்காரா என்று பதஞ்சலி கூறுகின்றார். இந்த ஏகாக்காரம் என்கின்ற ஒருநிலைத்தன்மை, ஒருமுகப்பட்ட தன்மை ஆன சித்தத்தால் மட்டுமே சமாதி என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைய முடியும் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். சமாதி என்றால் என்ன? சமா பிளஸ் அதி. சமா மீன்ஸ் ஈக்குவல், அதாவது சமம். அதி மீன்ஸ் ஆதி, அதாவது ஆதியான இந்த புருஷா, இந்த ஆத்மாவை நாம் சென்று அடைந்து விட்டோம் என்பதே சமாதி என்று அழைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த இரண்டாவது சூத்திரம் விளக்கம் முடிவடைகின்றது. நன்றி. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பின்வரும் பதிவுகளை அதை பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும். மற்றும் மகாவதார் பாபாஜி அளித்த குண்டலினி கிரியா யோகா பயிற்சியை தீட்சை பெறுவதற்கும் பயிற்சி செய்வதற்கும் பின்வரும் தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும். 9022360583, அதாவது 9022360583 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அழைப்பதன் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.